ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஸோ இன்னைக்கு வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 5 அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படா வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்பார்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் சமையலையும் தவிர இங்கே வந்து காமெடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபன்னை வந்து நாங்கள் பார்க்கணும். எப்படா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிப்பீங்க? குக் வித் கோமாளி சீசன் 4ம் முடிஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸையும் முடிச்சு விட்டீங்க. அதுலேயே வந்து நாங்கள் எல்லாத்தையும் பற்றி அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவன் வீட்டில் என்ன நடக்குது, யார் நல்லவங்க, அர்ச்சனா நல்லவங்களா இல்லை மாயா நல்லவங்களா, யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கப்ப ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நாங்களாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே சமைக்க தெரியாத ஃபேமிலி உமன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சமைக்கிறே கற்றுப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க வீட்டில் ஃபன் இந்த மாதிரி குக்கும் கோமாளியும் சண்டை போடுறது. ஸோ செஃப் தாமு வெங்கடேஷ் பட் அவங்களாம் வந்து சண்டை போடுறதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் வெங்கடேஷ் பட் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் வந்து இந்த சீசனில் கலந்துக்க போகிறதே கிடையாது, நானும் செஃப் தாமும் வந்து வேற ஒரு ஷோவில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இது, தலைவர் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது, இந்த ஷோ நல்லாவே இருக்காது, இவங்களுமே செம்மையாக ஃபன் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ நான் கூட நினச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான் போல் இந்த ஷோவுக்கு ஊற்றி மூடிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, சரி அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இவங்க இன்னொரு பெரிய ஷோவுக்கு போகிறோம், எங்களுக்கு வந்து இந்த ஷோ ஓகே தான், விஜய் டிவியில் நாங்கள் கொஞ்ச நாள் எப்படியோ ஓட்டியாச்சு, இப்போ வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல. அதை பார்த்த உடனே நிறைய பேர் கொதிச்சிட்டாங்க. ஸோ செஃப் தாமுவும் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தாமு என்ன பண்ணாரு, அவர் போகலை போல. ஸோ வெங்கடேஷ் பட்டுக்கு கொஞ்சம் கடுப்பு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து முதுகில் குத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்புல. இதை பார்க்கும்போது இன்னுமே நிறைய பேருக்கு கடுப்பு, என்னடா இது, அப்போ செஃப் தாமு வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல கலந்துக்க போகிறாரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து வெங்கடேஷ் பட்டு கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னா அவர் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக வேற இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தலையில் கள்ள தூக்கி போடுற மாதிரி இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. இந்த குக் வித் கோமாளியை இயக்கிட்டு இருக்க இயக்குனர் பார்த்திபன் அப்படிங்கிறவர், அவர் நானும் வந்து விஜய் டிவியில் ஒரு 10 வருஷமா இருக்கேன், ஸோ நானுமே விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டு கார்டு போட்டார். என்னடா இது, வெங்கடேஷ் பட்டும் கிளம்பிட்டாப்புல, பார்த்திபன் அவரும் கிளம்பிட்டாரு, என்ன குக் வித் கோமாளி நடத்துவீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளாம் தலையில துண்டை தூக்கி போட்டு உட்காந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கபார்னு வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மீடியா மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் நாங்களும் குக் வித் கோமாளியை இனிமேல் தயாரிக்க போகிறது கிடையாது, விஜய் டிவியை விட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, விஜய் டிவியில் இவ்வளோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, ஆனால் எங்களுக்கு குக் வித் கோமாளி சீசன் 5 வராது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் செஃப் தாமு கூட நம்மெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக சுரேஷ் அப்படிங்கிறவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. யார் அந்த சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே புது வசந்தம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. புது வசந்தம் படத்துல அப்படியே சுரேஷ் அப்படிங்கிறவர் நடிச்சிருப்பாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, வில்லன் மாதிரியே இருக்கிற ஒரு ஹீரோ தான். ஸோ அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கூட சன் டிவியில ஒரு சீரியல் கூட இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சீரியல்னு கூட அந்த பேர் தெரியல. ஸோ புது வசந்தம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும். நம்மால் முரளிலாம் இருப்பாப்புல. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, அந்த பாட்டுலாம் வரும். ஸோ வந்து அந்த பாட்டை நம்ம படித்தா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பாட்டை படிக்கலாம். அந்த படத்தில் வந்து நிறைய பாட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதில் உள்ள சுரேஷ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முரளி கூட அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வந்து தங்கி இருக்கும். ஸோ முரளி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, நல்லா பாட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஆரம்பத்தில் அடிமட்டத்தில் இருந்து சூப்பர் சிங்கர் லெவலுக்கு அப்படியே பில்ட் ஆகி வரும்போது தான் ஸோ நம்ம சுரேஷ் அவங்கள இந்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஹீரோயின் மறுபடியும் சுரேஷ் அவங்க கிட்ட வரும்போது நம்மால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து முரளி கூட இருந்திருக்கீங்க, அதனால வந்து நீங்கள் வந்து ஒழுக்கமாக தான் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க பார்க்குறதுக்கு இவங்களுக்கே தெரியாமல் கூப்பிட்டு போயிட்டு இவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டும் வரும். ஸோ இதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு செம்மையாக கடுப்பாகி, போடா நீயும் வேணாம் ஒன்றும் வேணாண்டா, நான் முரளி கூடயே போய் பாட்டே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க போயிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய பாட்டு நல்லா இருக்கும். ஏன்டா அப்படின்னா இந்த படம் உண்மையாகவே செம்மையாக இருக்கும், இந்த படத்தில் உள்ள பாட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொன்னோம். ஸோ
அந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் குக் வித் கோமாளி சீசன் 5க்கு வராராம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு வழியாக சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்கப்பா, இவ்வளோ அப்டேட் கொடுத்துட்டீங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் சுரேஷ் வந்து வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புது வசந்தம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.